ஹாய் ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் சிட். இன்னைக்கு வந்துட்டு நம்ம 6th June 2024க்கான தி ஹிந்து சுடோக்கு பசில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நேக்கட் சிங்கிள்ஸையும் பென்சில் நோட் டேக்கிங்கையும் வந்துட்டு ஒரே டைமில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 1 இருக்குது. பட் செகண்ட் சப்கிரேட்டில் 1 இல்லை. அந்த இடத்துல வந்துட்டு எங்கெங்கே போடலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 இருக்குங்கனால இந்த இடத்துல 1 வர சான்ஸ் இல்லை. அண்ட் கீழே இங்கே 1 இருக்குங்கிறனால இந்த இடத்துல 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ மீதி இருக்க 3 இடங்களில் வந்துட்டு நம்ம 1 போட்டுக்கலாம். 1 1 1. அண்ட் தேர்ட் சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 வந்துட்டு இந்த ஒரு இடத்த மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த இடத்துல மட்டும் 1 வராது. ஸோ மீதி இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸான இடங்களில் 1 போட்டுக்கலாம். ஃபோர்த் சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 இந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் இந்த 1 இந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 இடங்களில் 1 போட்டுக்கலாம் நம்ம. ஃபிஃப்த் சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 இந்த 3 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். வேறு எந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 4 இடங்களில் நம்ம 1 போட்டுக்கலாம். சிக்ஸ்த் சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே 1ஓட டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ நம்ம எல்லா இடங்களையும் 1 போட்டுடலாம். செவன்த் சப்கிரேட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 1 இருக்குது, பிரச்சனை இல்லை. எயித்துலேயுமே 1 இருக்குது, நோ ப்ராப்ளம். நைன்த்தில் 1 கிடையாது. பட் எந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 இங்கே டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் இந்த 1 இந்த 2 இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 1 போட்டுக்கலாம். அண்ட் நம்பர் 2க்கு இப்போ 2 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்கிரேட்டில் நம்பர் இல்லை. பட் செகண்டில் இருக்க 2, செகண்ட் சப்கிரேட்டில் இருக்க 2 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். தேர்ட் சப்கிரேட்டில் இருக்க 2 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். அவ்வளோதான், வேற எங்கேயும் 2 இல்லைங்கிறனால மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களை நம்ம 2 போட்டுடலாம். செகண்ட், தேர்ட், ஃபோர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்தில் இருக்க இந்த 2 வந்துட்டு இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் இந்த 2 இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 இடங்களில் வந்துட்டு 2 போட்டுடலாம். ஃபிஃப்த்தில் இருக்குது, சிக்ஸ்த்தில் இருக்குது. செவன்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 2ஓட டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இருக்கும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ மீதி இருக்கக்கூடிய இடங்களில் 2 போட்டலாம். எயித் சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ஓட டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இந்த இடங்களில் இருக்கும். இந்த 2ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இந்த 2ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஆப்வியஸாக இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் 2 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம 2 போட்டோம் அப்படின்னா இப்போ இது வந்துட்டு நேக்கட் சிங்கிளாக நம்ம இந்த இடத்துல நம்ம நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல 2 போட்டுடலாம். இங்கே 2 வந்துச்சு அப்படின்னா இங்கே 2 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அவ்வளோதான், 2 முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ 3 போனோம் அப்படின்னா தேர்ட் சப்கிரேட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 வந்துட்டு இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். இந்த 3 வந்துட்டு இங்கே டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் இந்த 3 வந்துட்டு இந்த 3 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த 2 இடங்களில் மட்டும்தான் இருக்குது. ஸோ 3. செகண்ட் சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 இந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் இந்த 3 இந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ வேறு எந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 3 போட்டுக்கலாம். தேர்ட் சப்கிரேட்டில் 3 இருக்குது, ஃபோர்த் சப்கிரேட்டில் 3 இருக்குது, ஃபிஃப்த் சப்கிரேட்டில் 3 இல்லை. சரிங்களா? பட் டிஸ்டர்பன்ஸ் எங்கெங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3னால இந்த 2 இடத்துல வருது, இந்த 3னால இந்த 3 இடத்துல வருது, இந்த 3னால இந்த ஒரு இடத்துல 3 டிஸ்டர்பன்ஸ் வருது. ஸோ இந்த இடங்களில் 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் 3 வரும். அண்ட் இந்த இடத்துல மட்டும் 3 வருதுங்கிறதுனால நம்ம நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் 3 வரும். இங்கே 3 வந்துச்சு அப்படின்னா செகண்ட் சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இடங்களில் 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ நம்ம அங்கே இருக்க 3 வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் ஆப்வியஸாக நமக்கு கடைசியாக ஒரே ஒரு 3 மட்டும் கிடச்சிருக்கும் செகண்ட் சப்கிரேட்டில். ஸோ செகண்ட் சப்கிரேட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 நம்ம நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணி நம்ம 3 போட்டோம் அப்படின்னா இந்த 3 ஃபர்ஸ்ட் சப்கிரேட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3 டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நம்ம அதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி கடைசியாக மேலே ஒரே ஒரு 3 மட்டும் தான் வரும். அண்ட் அவ்வளோதான். இப்போ கடைசி 9th சப்கிரேட்டில் மட்டும் 3 போடணும். இந்த 3 வந்துட்டு இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் இந்த 3 வந்துட்டு இந்த 3 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். இந்த 3 இந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். அவ்வளோதான். ஸோ நம்ம கடைசியாக இருக்கிறது ஒரே இடம் இந்த இடம் மட்டும்தான். ஸோ அந்த இடத்துல தான் 3 வரும். ஓகேவா? அடுத்து நம்பர் 4 போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கிரேட்டில் ஆல்ரெடி 4 இருக்குது, செகண்ட் சப்கிரேட்லேயும் 4 இருக்குது, தேர்ட் சப்கிரேட்லேயும் 4 இருக்குது, ஃபோர்த்துலேயும் இருக்குது, பட் ஃபிஃப்த்தில் இல்லை. சரிங்களா? ஸோ இந்த 4ங்கிறது வந்துட்டு இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும், இந்த 4 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்கள் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது.
சாரி, இங்கே இருக்க 6th சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். சரியா? ஸோ நம்ம அதனால் இந்த 2 இடத்துல 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதுனால நம்ம அங்கே ஃபோர்ஸ் போட்டுக்கலாம். 6th சப்கிரிட்டில் 4 இருக்குது. 7th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் இந்த 4 இந்த 2 இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 இடத்துல நம்ம 4 போட்டுக்கலாம். 8th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 இந்த 2 இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். அவ்வளோதான், வேறு டிஸ்டர்பன்ஸ் எங்கேயும் கிடையாது. ஸோ நம்ம மீதி இருக்கக்கூடிய 2 இடத்துல 4 போட்டுடலாம். அண்ட் கடைசி சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 வந்துட்டு இந்த 2 இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் இந்த 4 இந்த ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். மீதி 3 இடங்கள் நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நம்ம அங்கே வந்துட்டு 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு போட்டுக்கலாம். நம்பர் 5 வரும். இப்போ நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய 5 வந்துட்டு இந்த 2 இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். இந்த 5 வந்துட்டு இந்த ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி 3 இடங்கள் ஃப்ரீயாக இருக்குது. அங்கே 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 இந்த 2 இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். அவ்வளோதான், வேறு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கிடையாது. மீதி கூட இந்த 2 இடங்களில் 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கடைசியாக தேர்ட் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 இந்த ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி 4 இடங்கள் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. அங்கே 5 போட்டுக்கலாம். ஃபோர்த் சப்கிரிட்டில் ஆல்ரெடி 5 இருக்குது. ஃபிஃப்த் சப்கிரிட்டில் 5 இல்லை. ஸோ அங்கே வந்துட்டு யார் யார் டிஸ்டர்ப் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 இந்த ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். அவ்வளோதான். அண்ட் இந்த 5 இந்த ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். மீதி 4 இடங்கள் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. அந்த 4 இடங்களில் 5 போட்டுக்கலாம். 6th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த இடத்துலையும் இந்த 5ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துலையும் இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு கடைசியாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல நம்ம 5 போட்டோம் அப்படின்னா இந்த 5னால பக்கத்தில் 5th சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய 5 டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நம்ம அங்கே இருக்க 5 எலிமினேட் பண்ணிடலாம். 5th வந்தாச்சு. 6th சப்கிரிட்டில் 5 போட்டாச்சு. 7th ஆல்ரெடி 5 இருக்குது. 8th ஆல்ரெடி 5 இருக்குது. 9th ஆல்ரெடி 5 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த நம்பர் 6க்கு போயிடலாம். 6க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6னால வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அண்ட் இந்த 6னால இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். ஸோ மீதி 4 இடங்கள் நமக்கு 6 போடுறதுக்கு இருக்குது. 1 2 3 4 செகண்ட் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதே 6னால இந்த ஒரு இடத்துல மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 3 இடத்துங்களில் நம்ம 6 போட்டுக்கலாம். தேர்ட் சப்கிரிட்டில் ஆல்ரெடி 6 இருக்குது. ஃபோர்த் சப்கிரிட்டில் வந்துட்டு யார் யார் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 இந்த ஒரு இடத்துலையும் இந்த 6 இந்த 2 இடத்துல டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மீதி நமக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அங்கே 6 போட்டோம் அப்படின்னா இதை நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல நம்ம 6 போட்டுடலாம். இங்கே 6 போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால இந்த ஃபர்ஸ்ட் சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 இடத்துல வந்துட்டு 6 எலிமினேட் ஆயிரும். ஸோ அங்கே இருக்க 6 எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. அடுத்து 5th சப்கிரிட் வந்துடலாம். 5th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 இந்த 2 இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். இந்த 6 இந்த 3 இடங்கள் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நமக்கு ஒரே ஒரு இடம் தான் மீதி இருக்கும். அந்த இடத்துல 6 போட்டுடலாம். ஸோ இங்கே 6 போட்டோம் அப்படின்னா செகண்ட் சப்கிரிட்டில் இந்த இடத்துல கூடிய 6 வந்துட்டு இது எலிமினேட் பண்ணிடும். ஸோ 6th சப்கிரிட்டில் ஆல்ரெடி 6 இருக்குது. 7th சப்கிரிட்லையும் ஆல்ரெடி 6 இருக்குது. 8th சப்கிரிட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 6 இந்த ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். அவ்வளோதான். ஸோ மீதி 3 இடங்கள் தான் நமக்கு இருக்கும். அந்த இடத்துல 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 9th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 இந்த 2 இடங்கள் டிஸ்டர்ப் பண்ணும். இந்த 6 இந்த 2 இடங்கள் டிஸ்டர்ப் பண்ணும். இந்த 6 டிஸ்டர்ப் பண்ணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ மீதி இந்த 2 இடங்கள் பாக்கி இருக்குது நமக்கு. அந்த 2 இடங்களையும் 6 போட்டுக்கலாம். அடுத்த நம்பர் 7 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 இந்த 3 இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். இந்த 7 இந்த ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்கிரிட்டில் இந்த 2 இடங்களில் 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் சப்கிரிட்டில் ஆல்ரெடி 7 இருக்குது. தேர்ட் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி 3 இடங்கள் இருக்குது. அங்கே நம்ம 7 போட்டுக்கலாம். சாரி, செகண்ட் சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த 7 இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். இந்த 7 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 இடங்களை நம்ம 7 போட்டுக்கலாம். ஃபோர்த் சப்கிரிட்டில் ஆல்ரெடி 7 இருக்குது. 5th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 இந்த 3 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். அவ்வளோதான். இந்த 7 இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். பட் ஆல்ரெடி நம்ம நம்பர் என்ட்ரி பண்ணிட்டோம். ஸோ மீதி 2 இடங்கள் தான் இருக்குது. அந்த 2 இடங்களில் 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 6th சப்கிரிட்டில் ஆல்ரெடி 7 இருக்குது. 7th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 மட்டும் இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் நம்ம 7 போட்டுக்கலாம். 8th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 இந்த ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். அவ்வளோதான். ஸோ மீதி கூடிய 3 இடங்களில் 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் கடைசியாக 9th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 இந்த ஒரு இடத்த மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 5 இடங்களையுமே 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 3 4 5
சரிங்களா. அடுத்த நம்பர் 8 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 8 இந்த இடத்த மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும், அவ்வளோதான். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 5 இடங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை 8னால. ஸோ நம்ம அந்த 5 இடத்துல 8 போட்டுக்கலாம். செகண்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு இடத்துல 8 இருக்குது. ஸோ இந்த 8 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் இந்த 8 இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நமக்கு மீதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தான். அண்ட் இதை வந்து நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணோம்னா இங்கே 8 வந்துடும். இங்கே 8 வந்துச்சு அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல இருக்கக்கூடிய இந்த 2 8s வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகி எலிமினேட் ஆயிரும். ஸோ எலிமினேட் பண்ணிடலாம். தேர்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 இந்த 3 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ வேறு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸில் 8 போட்டுக்கலாம். ஃபோர்த் சப்கிரிட்ல ஆல்ரெடி 8 இருக்குது. ஃபிஃப்த் சப்கிரிட்லேயும் ஆல்ரெடி 8 இருக்குது. சிக்ஸ்த் சப்கிரிட்ல வந்தீங்க அப்படின்னா இந்த 8 இந்த ஒரு இடத்த மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 இடங்கள் நமக்கு பிளாங்காக இருக்குது. அங்கே வந்துட்டு நம்ம 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செவன்த் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 8 இந்த ஒரு இடத்த மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி 4 இடங்களில் நம்ம 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறனால 4 இடங்களை போட்டுக்கலாம். பட் இங்கே 8th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 இந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அங்கே 8 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அதையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். 8th சப்கிரிட்ல ஆல்ரெடி 8 இருக்குது. 9th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 இந்த 2 இடத்த மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். இந்த 8 இந்த 2 இடத்த மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 இடங்களில் அண்ட் 5 இடங்களில் 4 இடங்களில் வந்துட்டு 8 போட்டுக்கலாம். அண்ட் கடைசியாக நம்பர் 9 பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சப்கிரிட்ல மட்டும் தான் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய மற்ற 8 சப்கிரிட்ஸ்லையுமே வந்துட்டு 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9 வந்துட்டு இந்த 2 இடத்த மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 இடங்களில் ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 3 4 தேர்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9 இந்த ஒரு இடத்த மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 இடங்களில் 9 போட்டுக்கலாம். ஃபோர்த் சப்கிரிட்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை 9க்கு. ஸோ எல்லா இடங்கள்லையுமே வரும். ஃபிஃப்த் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9னால இந்த 2 இடத்துல மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இடங்களில் 9 போட்டுக்கலாம். அண்ட் சிக்ஸ்த் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ 3 இடங்கள்லையுமே 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செவன்த் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னாலுமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் கடைசியாக 8th சப்கிரிட்ல இந்த ஒரு இடத்துல மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 9 வரலாம். கடைசியாக 9th சப்கிரிட்ல இருக்கக்கூடிய 6 பாக்ஸ்லையுமே 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பென்சில் நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நேக்கட் சிங்கிள்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ இந்த 9th சப்கிரிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 9 ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அங்கே 9 தான் வரும். இங்கே 9 வந்துச்சு அப்படின்னா இந்த சப்கிரிட்ல வேறு எங்கேயுமே 9 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. அண்ட் இதோட வெர்டிக்கல் காலமில் இந்த 2 இடங்களில் 9 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. அண்ட் இதோட ஹரிசாண்டல் ரோலையுமே 9 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்த் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 9 நமக்கு நேக்கடாக கிடச்சிருக்கு. ஸோ நேக்கட் சிங்கிள்ங்கிறனால அங்கேயே 9 போட்டுக்கலாம். ஸோ இங்கே 9 போட்டோம் அப்படின்னா அதோட சப்கிரிட்ல 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதோட ஹரிசாண்டல் ரோலையும் 9 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதோட வெர்டிக்கல் காலம்லையும் 9 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. இப்போ இதே சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படின்ட்டு நமக்கு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 2 போட்டுக்கிட்டோம்னா அதே தான் அதோட ஹரிசாண்டல் ரோலையும் அதோட வெர்டிக்கல் காலம்லையுமே 2 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் இருக்குது. அங்கே 1 போட்டுக்கலாம். ஸோ இங்கே 1 போட்டோம் அப்படின்னா அதோட ஹரிசாண்டல் ரோவில் 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதோட ஹரிசாண்டல் ரோவில் நமக்கு 9 அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே 9 போட்டோம் அப்படின்னா அதோட ஹரிசாண்டல் ரோலையும் அதோட வெர்டிக்கல் காலம்லையும் 9 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து 7th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு 4 அப்படின்ட்டு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே 4 போட்டோம் அப்படின்னா அதோட சப்கிரிட்லையும் சரி அதோட ஹரிசாண்டல் ரோலையும் சரி 4 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. அண்ட் இங்கே 9th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 7 அப்படின்னு நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே 7 போட்டோம் அப்படின்னா அதோட சப்கிரிட்ல 7 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதோட வெர்டிக்கல் காலம்லேயும் 7 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. தேர்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நேக்கட் சிங்கிள் 7 இருக்குது. ஸோ நம்ம அங்கே 7 போட்டுக்கலாம். இங்கே 7 போட்டோம் இதோட ஹரிசாண்டல் ரோவில் 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல இருக்கக்கூடிய இந்த 7 நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே நமக்கு வந்துட்டு ஒரு நேக்கட் சிங்கிள் 7 கிடச்சிருக்கு. அங்கே 7 போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஹரிசாண்டல் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சப்கிரிட்ல 1 அப்படின்னு நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 1 போட்டுக்கலாம். அங்கே 1 போட்டனால அதோட
கிரிட்ல வந்துட்டு இன்னொரு 1 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. அண்ட் அதோட வெர்டிக்கல் காலம்லையுமே இன்னொரு 1 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சப் கிரிட்ல 6 அப்படின்ட்டு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 6 போட்டோம் அப்படின்னா அதோட சப் கிரிட்லையும் அதோட ஹரிசாண்டல் ரோலையும் 6 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. அண்ட் அதோட வெர்டிக்கல் காலம்லையும் 6 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. இதே சப் கிரிட்ல 5 அப்படின்னு நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இங்கே 5 மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதோட ஹரிசாண்டல் ரோலையும் அதோட வெர்டிக்கல் காலம்லையும் 5 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 7 அப்படின்னு நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே 7 போட்டோம் அப்படின்னா அதோட வெர்டிக்கல் காலம்லையும் அதோட ஹரிசாண்டல் ரோலையும் 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அண்ட் பக்கத்துலேயே நமக்கு 5 கிடச்சிருக்கு ஒரு நேக்கட் சிங்கிள். அங்கே 5 போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே 4 நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 4 போட்டோம் அப்படின்னா அதோட சப்செட்லேயும் அண்ட் அதோட வெர்டிக்கல் காலம்லையும் 4 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. இப்போ 8th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 4 ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 4 போட்டோம் அப்படின்னா 9th சப்கிரிட்ல இருக்கக்கூடிய இந்த 4 அதை எலிமினேட் பண்ணிடும். அண்ட் கீழே வந்து நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் 4 இன்னொன்று கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ திரும்பவும் 8th சப்கிரிட்ல வந்தீங்க அப்படின்னா கீழே நமக்கு 7 ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இந்த 7 போட்டனால இதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய 7 வந்துட்டு எலிமினேட் பண்ணிடும். ஸோ நமக்கு இன்னொரு 7 நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 7 மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதே சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா கீழே 2 அப்படின்னு நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 2 போட்டுடலாம். அங்கே 2 போட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க 2 வந்துட்டு எலிமினேட் ஆயிரும். அண்ட் ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு 2ங்கிற நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அண்ட் இதே ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படின்னு நமக்கு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 9 போடுறதுனால அதோட சப்கிரிட்லையும் சரி அதோட ஹரிசாண்டல் ரோலையும் சரி அண்ட் அதோட வெர்டிக்கல் காலம்லையும் சரி இருக்க 9 எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம். அப்படியே கீழே 7th சப்கிரிட் வந்தோம் அப்படின்னா கீழே நமக்கு இன்னொரு 9ங்கிற நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 9 மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் 8ங்கிற ஒரே ஒரு நேக்கட் சிங்கிள் தான் இருக்கும். ஸோ இங்கே 8 போட்டுடலாம். இங்கே 8 போட்டோம் அப்படின்னா இதோட ஹரிசாண்டல் ரோலையும் சரி இதோட வெர்டிக்கல் காலம்லையும் சரி 8 எலிமினேட் ஆயிரும். அண்ட் அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல 6 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இங்கே 6 மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ 9th சப்கிரிட் வாங்க. 9th சப்கிரிட்ல இன்னொரு 6 நேக்கட் சிங்கிள் ஒன்று இருக்குது. அங்கே 6 மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்து சப்கிரிட்ல இருக்கக்கூடிய இந்த 6 எலிமினேட் ஆயிரும். ஸோ கீழே நம்ம கடைசியாக ஒரே ஒரு 6 இருக்குது. அங்கே நம்ம 6 போட்டுடலாம். இப்போ மேலே நேக்கட் சிங்கிள் 9 இருக்குது. இந்த 9 வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க 9 எலிமினேட் ஆயிரும். இப்போ நமக்கு ஒரே ஒரு 9 தான் இருக்கும். இங்கே போட்டுக்கலாம். அண்ட் கடைசியாக இங்கே ஒரு நேக்கட் சிங்கிள் 9 இருக்குது. இப்போ எல்லாம் சிங்கிள்ஸாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே 1 இருக்குது. அண்ட் இங்கே ஒரு 1 இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 8 இருக்குது. இங்கே 8 போட்டோம் அப்படின்னா இந்த 8 எலிமினேட் ஆயிரும். ஸோ இந்த ரோல இந்த ஒரே ஒரு 8 தேர்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரே ஒரு நேக்கட் சிங்கிள் 8 இருக்குது. இங்கே 8 போட்டோம் அப்படின்னா இந்த 8 எலிமினேட் பண்ணிடும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 வந்துட்டு நமக்கு நேக்கட் சிங்கிள் 8 மாறிடும். அண்ட் ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 5 அப்படின்ட்டு நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இங்கே 5 மென்ஷன் பண்ணிக்கலாம். 6th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அங்கே 1 மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா தேர்ட் சப்கிரிட்ல இருக்கக்கூடிய இந்த 1 எலிமினேட் பண்ணிடும். ஆப்வியஸாக இங்கே இருக்கக்கூடிய 1 நேக்கட் சிங்கிள் ஆயிரும். அண்ட் கடைசியாக ஒரு 5 மட்டும் இருக்குது. தட்ஸ் இட் கைஸ். இன்றைக்கான பசில் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்துட்டு 1 ஸ்டார் பசில்ங்கிறதுனால நீங்களே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.